எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலோடி 200க்கும் மேற்பட்ட நாட்கள் தொடரில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சான் ஜுவான் யூஎஸ் ஐலேண்டில் இருக்கோம். நம்ம லக்கேஜெலாம் எடுத்தாச்சு. பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம லக்கேஜ் சேஃபாக வந்து லேண்ட் ஆகிடுச்சு. நம்ம பேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் நிற்கிறோம். ஒருத்தர் வந்து நீங்கள் க்ரூவான்னு கேட்டார். அவர் கையில் இந்த க்ரூ வெல்கம் கார்டு இருந்தது. நான் சொன்னேன், ஆமாம் நான் க்ரூ NCL Vivaல ஜாயின் பண்ண போகிறேன்னு. அப்படியா, நாங்கள் டேக்ஸி அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னாரு. எனக்கா புதுசாக இருந்தது. என்னடா புதுசாக நம்ம முன்னாடிலாம் அப்படி இல்லையே, இப்போ தான் புதுசாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் இன்னொருத்தவங்க க்ரூவும் வந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க பேர் இருந்தது, என் பேர் இல்லை. 2 பேர் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து டைரெக்டாக ஷிப்பில் வேலை பார்க்கல, நீங்கள் வந்து கன்சிஸ்னர் மீன்ஸ் என்னோடய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஷிப்பில் மீன்ஸ் கிளினிக் இருக்கு, ஷிப்பில் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கனால நான் வந்து கன்சிஸ்டன்ட் நேராக கப்பலில் வேலை செய்கிற மாதிரி வர மாட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் இல்லைன்னாங்க. சரி, நான் நினச்சேன் இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நீங்கள் வந்து சொன்னதால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இப்போ நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க, இப்போ அங்கே போர்ட்டுக்கு போனால் மீன்ஸ் ஷிப்பு வராமல் நீங்கள் போனீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு எப்போ உங்கள் ஷிப்பு வருதோ அந்த டைமில் நீங்கள் ஷிப்பு வரதுக்கு ஒரு 1 or 2 hours முன்னாடி கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து ஒரு 10 minutes தான் வந்து டாக்ஸியில் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நம்ம இவங்க வந்து இங்கே வெயிட் பண்ணோம். பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு லேடி. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வேறு ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க க்ரூ அவங்க வந்து சர்வேலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு உடனே சர்வேலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டா, அது எப்படி ஜாயின் பண்ணீங்க, எவ்வளோன்னு கேட்டேன். அவங்க வந்து ஒன்று சொன்னாங்க. ஸோ சர்வேலன்ஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சிசிடிவி கேமரா இருக்குங்களா கப்பலில் எல்லா இடத்துலையும் இருக்கலாம், அதை மானிட்டர் பண்ணுற வேலை. ஸோ அதுக்கு அவங்க வந்து சர்வேலன்ஸ் முன்னாடியே வந்து லேண்டில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க டைரெக்டாக நார்வேஜியன் கரியர் வெப்சைட் போயிட்டு அப்படியே அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்வைலன்ஸில் ஆல்ரெடி அனுபவம் உள்ளவங்க இல்லை வந்து அதுக்கு ரிலேட்டடாக படித்தவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நார்வேஜியன் கரியர் மீன்ஸ் நார்வேஜியன் க்ரூஸ் லைன் கரியர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னாவே ஜாப் வேக்கன்சி வேறு என்னென்னலாம் ஜாப் வேக்கன்சி இருக்குதுன்னு தெரியும். ஸோ நீங்கள் அதில் போய் டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். டைரெக்டாகவே உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும். நீங்கள் வீட்டில் இருந்தே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அவங்க அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் கிராஸ் ட்ரைனிங் பண்ணுவாங்க. அவங்க வேறு வேலைக்காக வருவாங்க, ஆனால் உள்ளே வந்து கிராஸ் ட்ரைனிங் பண்ணி வேறு வேலைக்கு போவாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, மோஸ்ட்லி இந்த கசினோனா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மீன் சீட்டு கட்டு அந்த மாதிரிலாம் அந்த பால் சுற்றும் இல்லைங்களா, அந்த கசினோ தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இதில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க கிராஸ் ட்ரைனிங் வந்து சர்வேலன்ஸுக்கு பண்ணி நிறைய பேர் அப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், கசினோக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு கேட்டேன். எலிஜிபிலிட்டிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் அது மீன்ஸ் கசினோவில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும், இல்லைனா நீ வந்து கூட கற்றுக்கலாம். ஸோ கசினோவில் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து 1 year 2 yearக்கு அப்புறம் இதுக்கு சர்வேலன்ஸுக்கு கிராஸ் ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், சரி கசினோவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ஒன்று ஏஜென்சி இல்லை வந்து இந்தமாரி நார்வேஜியன் கரியர் வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணலான்னு சொன்னாங்க. சரி, இது கசினோவுக்கு ஏன் இங்கே மாறுறாங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அது 8 மாதம் வந்து கான்ட்ராக்டு. ஸோ ஒர்க்கு கொஞ்சம் வந்து பேர்டனாக இருக்கும். பட் சர்வேலன்ஸில் 4 மாதம் தான் கான்ட்ராக்டு. நீங்கள் 2 மாதம் வரைக்கும் லீவ் தருவாங்க. அப்போ 8 மாதம் கான்ட்ராக்டு 2 மாதம் லீவுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 4 மாதம் கான்ட்ராக்டு 2 மாதம் லீவு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஒர்க்கும் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து எல்லாம் கிராஸ் ட்ரைனிங் பண்ணி மாறுவாங்களாம். அப்புறம் நான் கேட்டேன், எவ்வளோங்க சேலரின்னு கேட்டேன் கசினோவுக்கு. மினிமம் சேலரி மட்டும் சொல்லுங்கள், அவங்களுக்கு நிறையவே கிடைக்கும். பட் மினிமமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. மினிமமாக 1200னா மீன்ஸ் 1250ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 lakh வருது கசினோவுக்கு. சரி, அப்போ நான் கேட்டேன், சரி உங்கள் ஜாபுக்கு சர்வேலன்ஸ் ஜாபுக்கு மினிமமாக சொல்லுங்கள், உங்கள் சேலரி சொல்ல வேணாம், பட் மினிமமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். மினிமமே பார்த்தீங்கன்னா $3000 வருதுன்னு சொன்னாங்க. $3000
உங்களுக்கு புரியும்படி சொன்னால் $1000 $80,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. 85 வரும் ஆக்சுவலி. பட் 3,000 3 8 24 2.5 lakhs வருதுங்க. ஸோ சர்வேலன்ஸுக்கு. ஸோ இதை பார்க்குற யாரோ நண்பர்கள் சர்வேலன்ஸ் சைடாக வேலை பார்த்தாலோ இல்லை வந்து கெசினோவில் வேலை பார்த்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷிப்பில் வேலை பார்க்கணும் ஆசை இருந்ததுன்னா நீங்கள் வந்து நார்வேஜியன் கரியர் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அது கூடவே நீங்கள் வந்து ஷிப்பிங் ஏஜென்சி இருக்குது. ஸோ அதுலேயும் போயிட்டு மீன்ஸ் ட்ரஸ்டபுளான ஷிப்பிங் ஏஜென்சி போங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு வந்து கைட் பண்ணுற ஷிப்பிங் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஷிப்பிங் ஏஜென்சி மும்பையில் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மீன்ஸ் எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் இதை வந்து நான் வந்து நம்பிக்கையாக சொல்லலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் பண்ணுறது முன்னாடி ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இப்படியும் வேலை இருக்குது இது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ போகிற போக்கில் நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து இது இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. நான் ஷிப்பில் ஜாயின் பண்ணதே இப்படி தாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் அப்ளை பண்ண வேலை கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சதை பகிர்வோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வெயிட் பண்ணணும், டைம் ஆகலை. ஸோ இன்னும் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாக்ஸி பிடிச்சி நம்ம ஷிப்புக்கு போகலாம்.